Hello children, இன்னைக்கு example 3.68 தான் பார்க்க போறோம். If A equal to அப்படினு சொல்லி ஒரு 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க, B equal to அப்படினு இன்னொரு 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க. Find AB and BA. So first வந்து A வை B ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க and BA அப்படினா BA வந்து A வால மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. Check if AB is equal to BA. So இப்போ இதுல என்ன செக் பண்ண சொல்லிருக்காங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஏபி அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அது வந்து பாசிபிளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறது பாசிபிளா அப்படின்னு பார்க்கும்போது ஏவோட ஆர்டர் வந்து என்ன மேட்ரிக்ஸ் ஆர்டர் அப்படின்னா 2 by 2 மேட்ரிக்ஸ் இது. அடுத்து பி வந்து என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ இந்த மிடில் டேர்ம்ஸ் ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருந்தால் அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ அதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபியோட ஆன்சர் வந்து என்ன ஆர்டரில் இருக்கும்னா 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸோ பிஏ அப்படிங்கிறது பாசிபிளா அப்படின்னு செக் பண்ணோன்னா இப்போ ஏ வந்து 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்குது, அகெயின் பி வந்து 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ பிக்கு அடுத்து தான் நம்ம ஏ எழுத போகிறோம். ஸோ பியும் வந்து 2 by 2 மேட்ரிக்ஸில் இருக்குது, ஏவும் வந்து 2 by 2 மேட்ரிக்ஸில் இருக்குதுன்னு சொல்லும்போது திரும்ப வந்து இன்சைடில் இருக்க டேர்ம்ஸ் வந்து 2 இருக்குன்றதுனால அதோட ஆன்சர் வந்து இதே மாதிரி 2 by 2 மேட்ரிக்ஸில் தான் கிடைக்கப்போகுது. ஸோ பிஏவும் நமக்கு பாசிபிள் தான், அதோட ஆன்சர் வந்து 2 by 2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸோ இப்போ இது பாசிபிள் அப்படிங்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஏ பி கண்டுபிடிக்கிறதுக்கு AB is equal to, so first வந்து A matrix எழுதிக்கலாம் 2 1 1 3 into B matrix வந்து 2 0 1 3. ஓகே ஸோ இப்போ இது ரெண்டே எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம கை வச்சுக்கலாம், இந்த ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 2s are 4 ப்ளஸ் 1 1s are 1. இது ஃபஸ்ட்டு எலிமெண்ட். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். 2 0s are 0 ப்ளஸ் 1 3s are 3. அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ரோவில் இருக்கிற டேர்ம்ஸையும் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 1 2s are 2 ப்ளஸ் 3 1s are 3. அடுத்து இந்த ரோவில் இருக்கிறதையும் அடுத்த காலமில் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 1 0s are 0, 3 3s are 9 ப்ளஸ் 9. ஸோ இதுதான் வந்து ஏபியோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 1 5, 0 ப்ளஸ் 3 3, 2 ப்ளஸ் 3 5, 0 ப்ளஸ் 9 9. ஓகே ஏபி வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பிஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பியோட மேட்ரிக்ஸ் எழுதிக்க போகிறோம். தட் இஸ் 2 0 1 3. அடுத்து ஏவோட மேட்ரிக்ஸ் வந்து 2 1 1 3. ஓகே ஸோ இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் கை வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 2 2s are 4 ப்ளஸ் 0 1s are 0. அடுத்து இதே ரோ அடுத்த காலம் எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோவில் கை வச்சுக்கிறனால ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 2 1s are 2, 0 3s are 0. ஓகே இப்போ செகண்ட் ரோவில் கை வச்சு செகண்ட் ரோவை ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இங்கே, செகண்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே. ஸோ 1 2s are 2 ப்ளஸ் 3 1s are 3. அடுத்து இங்கே ஸோ 1 1s are 1 ப்ளஸ் 3 3s are 9. ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 0 4, 2 plus 0 2, 2 plus 3 5, 1 plus 9 10. ஸோ இதுதான் நம்மளோட பிஏ. நம்மளை என்ன செக் பண்ண சொன்னாங்க, ஏபியும் பிஏவும் ஈக்குவலான்னு செக் பண்ண சொன்னாங்க. இப்போ ஏபி வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 5 3 5 9 கிடச்சிருக்கு, ஆனால் பிஏ வந்து 4 2 5 10. ஸோ ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் whole நம்பர்ஸ்க்கெலாம் இருக்கிற மாதிரி multiplication of matrix is not satisfying the commutative property. That's all. Thanks for watching, children.